ஆப்கி அதாலத்ல రవి శాస్త్రి மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு இவர் பாரபட்சம் வேதமே లేదు. ரவி 35 வருஷமா கிரிக்கெட் உலகத்துல இருக்கீங்க. பேட்டிங்ல, பவுலிங்ல, கமெண்ட்ரியில டீம் டைரக்டரா இருந்திருக்கீங்க. ஆனா விராட் கோலிய பாராட்டின அளவுக்கு எந்த ஒரு பிளேயரையும் நீங்க பாராட்டினதே இல்ல. நீங்க எப்பவும் அவரை ரொம்ப அற்புதமானவர்னு சொல்றீங்க. கோலிக்கு நிறைய ஆர்வம் இருக்கு, பாடி லாங்குவேஜ் அசத்தலா இருக்கு, வேர்ல்டு கிளாஸ் இன்னிங்ஸ் விளையாடுறாரு, எப்பவும் பயங்கரமா ஸ்கோர் பண்ண நினைக்கிறாரு, அவர் மிகப்பெரிய ஃபைட்டர். கோலியில்னா எதுவுமே இல்ல நான் சொல்ல வரீங்க. ரஜித் சார், நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப சொன்னீங்கல்ல, நீங்களே சொன்னுங்க. நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இது விராட் கோலியோட உரிமைன்னு சொல்லுவேன். சொல்ல வேண்டியவங்க சொல்லட்டும் அத. ஏன்னா அவர் எப்பேற்பட்ட கிரிக்கெட்டர்னா, அவரு கடந்த 2 வருஷத்துல விளையாண்ட கிரிக்கெட் கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஆஸ்திரேலியால 4 டெஸ்ட்ல செஞ்சுரி அடிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயமே இல்ல. ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, வேர்ல்ட் கப் T20 பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, வேர்ல்ட் கப் 50-50 பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இந்த வருஷம் அவர் விளையாடுற டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஒன் டே மேட்சா இருக்கட்டும், சியர் கன்சிஸ்டன்சி பாருங்க. அதோட எனக்கு எல்லாத்த விட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல். நீங்க அவரால ரொம்பவே ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பா ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கேன். நீங்களும் ஈர்க்கப்பட்டிருக்கீங்களா? நானும் ஈர்க்கப்பட்டிருக்கேன், பயங்கரமா ஈர்க்கப்பட்டிருக்கேன். நமக்கு இப்படி ஒரு கிரிக்கெட்டர் கிடைச்சா நம்ம நாட்டுல இருக்கிற ஒருத்தரும் ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். இதனால்தான் கிரிக்கெட்ல இருக்கிற 3 ஃபார்மேட்ஸ்லயும் T20ல, ஒன் டேல, டெஸ்ட்ல 3த்துலயும் அவரை கேப்டன் ஆக்கணும்ங்கறீங்க. கண்டிப்பா அவரு ஆயிடுவாரு. அந்த விஷயத்த MS தோனியும் சொல்லியிருக்காரு. அதாவது டைம் கண்டிப்பா வரும், அப்போ விராட்ட 3 ஃபார்மேட்ல கேப்டனா கொண்டு வரலாம், சந்தேகமே இல்ல. ஆனா அட் த மொமெண்ட் தோனிக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவரு பயன்படுத்தணும் நம்ம டீம்ல. ஏன்னா நான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு தடவை இல்ல, பல தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க விராட் கோலிய 3 ஃபார்மேட்ஸ்லயும் கேப்டன் ஆக்குற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நான் ஒருவேளை செலக்டரா இருந்திருந்தா கோலியை நான் 3 ஃபார்மேட்லயும் கேப்டன் ஆக்கி இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நான் அதை யோசிச்சிருப்பேன். நான் சும்மா எல்லாம் சொல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். தோனி உங்களுக்கு என்ன பண்ணாரு? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. தோனி என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பாக்குறேன்னா, 1 வருஷத்துக்கு அப்புறம் சாம்பியன்ஷிப் டிராபிக்கு அப்புறம் டீம் அதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு பார்த்து தோனியோட ஹங்கர் என்ன கேட்டா தோனி அவரோட கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணணும்னு தான் சொல்றேன் ஆஸ் எ பிளேயர். அப்புறம் விராட் கோலி ஆஸ் எ கேப்டன் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்குவாரு. தோனி டீம்ல இருக்கும்போது, ஒன் டே டீம்ல இந்த டிரான்சிஷன் நடக்கும்ல, ரொம்ப அற்புதமா சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சச்சின் டெண்டுல்கரை பார்த்திருப்பீங்க. அவர் தோனி கீழே விளையாடினாரு, ராகுல் டிராவிட் தோனி கீழே விளையாடினாரு, அவரு கேப்டனாவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு கீழே விளையாண்டாரு. அதுல என்னன்னா, இந்த பீரியட்ல தோனி நிறைய கத்துக்கிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அதே மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதாவது தோனி கீழே இருக்கும்போது அவருக்கு கீழே விளையாடு. சரி, நீங்களே சொல்லுங்க, விராட் கோலிக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக இவர் கேப்டன்சி விட்டுணுமா? இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆனா கேப்டன் பத்தி கத்துக்கணும்னா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். மகேந்திர சிங் தோனி கிட்ட அவர் ரொம்ப பெரிய ஆளு, அப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நியூசிலாந்துக்கு எதிராக 80 ரன் எடுத்திருக்காரு. அவர் 4வது நம்பருக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய திறமை புரஞ்சு கிடக்க இல்ல. அவரோட ஃபிட்னஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, 12 வருஷமா 10 வருஷமா பிரஷரை தாங்கிக்கிட்டு இருக்காரு ஆஸ் அ கேப்டனா. இப்போ டைம் வந்துருச்சு, 1 வருஷத்துலயோ 1.5 வருஷத்துலயோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய வேற ஏதாவது பிளேயர் எடுத்துக்கணும். கண்டிப்பா தோனிய அந்த கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ண விடணும். 4ஓ 6ஓ அடிக்கணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி பேட்டிங் பண்ணணும். அந்த கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து உங்களை கேட்டு ரிட்டையர் ஆகல? கண்டிப்பா இல்ல. அதுல உங்க சஜஷன் எதுவும் இல்ல? கண்டிப்பா இல்ல. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க, சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அவரு உள்ள வந்தாரு, வந்துட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் போனாரு, அப்புறம் திரும்ப உள்ள வந்தாரு, அப்புறம் சொன்னாரு, அதாவது நான் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொன்னாரு. யாருக்கும் அவரு என்ன சொல்ல போறாருன்னு எதுவுமே தெரியாது. அப்போ அவரு சொன்னாரு, இத பாருங்க, டைம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு, என்னால இனிமே 3 ஃபார்மேட்லயும் விளையாட முடியாது, நான் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆக போறேன்னு சொன்னாரு. அதாவது இந்த ஷாக் என்ன விட்டுருங்க,
என்ன விட்டுருங்க. டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியாது, டீம்ல யாருக்குமே தெரியாது, டீம்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது, ஃபேமிலிக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படி திடீர்னு வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு பை சேயிங் தட் நான் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறேன்னு. அண்ட் ஒன் டே கிரிக்கெட்ல இருந்தும் அதே மாதிரி நடந்தது. அவரு யார்கிட்டயும் எதுவும் சொல்லாமையே வெளியே வந்துட்டாரு. இல்ல அதத்தான் நான் கேக்குறேன். அவர் ஒன் டே கிரிக்கெட்டை விடுறதா இருந்தாலும் சரி, T20 கேப்டன்சியை விடுறதுக்கும் உங்க சஜஷன்ஸ்லாம் ஒண்ணும் இல்லையே? இல்ல கண்டிப்பா இல்ல. எந்த சஜஷனும் தேவையில்ல. அது அவருக்கே நல்லா தெரியும். அவரு எப்படிப்பட்ட ஆளுன்னா கம்பல்சரி அங்க இருக்க மாட்டாரு. ஒருவேளை அவருக்கு தோணுச்சுன்னா நேரம் வந்துருச்சு, நான் இங்க இருந்து போகணும், உடனே போயிடுவாங்க. எதர் as a கேப்டன் ஆர் as பிளேயர். அவரால் இன்னும் எவ்வளவு தூரம் விளையாட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும்? அவரோட ஃபிட்னஸ பாருங்க. அவர் ஓடுறத பார்த்தா இப்பதான் ரன் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். விக்கெட் கீப்பிங்ல லாஸ்ட் 2 மேட்ச்ல அவர் பண்ண ஸ்டம்பிங் எல்லாம் அவரோடலாம் எந்த பேட்ஸ்மேனும் கீப்பரும் போட்டி போட முடியாது. தாராளமா 3-4 வருஷம் வரைக்கும் அவர் விளையாடலாம். நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் அவரோட கேப்டன்ஷிப் பத்தி. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவரு அவ்வளோ பிரஷர் எடுத்துக்க தேவையில்லை MS தோனி அப்படின்னு எங்க மேனேஜ்மெண்ட் வந்து யோசிக்கணும். ஆனா விராட் கோலிய பாராட்டின அளவுக்கு நீங்க தோனிய பாராட்டினதே இல்லையே? அதிகமா பாராட்டியிருக்கேன் தோனிய. ஏன்னா தோனி என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர். 15 வருஷமா அவரு விளையாடின விளையாட்டு எப்போ அவர் முடிவு பண்ணாரோ, டிசைட் பண்ணாரோ, எல்லா ஃபார்மட்ல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைச்சதும் அவரு நம்மளோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டரா தான் இருக்கணும். அண்ட் த சேம் லெவல் அஸ் கவாஸ்கர், கபில் தேவ், டெண்டுல்கர். தோனியும் அந்த லெவல்ல தான் இருப்பாரு. தோனி ரொம்ப பிரில்லியன்ட் பியூட்டிஃபுல் கேப்டன், ரொம்ப கூலா இருப்பார் கிரவுண்ட்ல. என்ன ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் அதே மாதிரி கூலா தான் இருப்பாரு. கண்டிப்பா. நீங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் இதுவரைக்கும் எந்த ஒரு பிளேயரையும் அப்படி பார்த்ததில்லை. எப்படின்னா அவர் எதையும் கண்டுக்க மாட்டாரு. யார் என்ன சொன்னாலும் சரி, யாராவது பாராட்டினாலும் சரி, யாராவது 0 சொன்னாலும், யாராவது 100 சொன்னாலும், டீம் ஜெயிச்சாலும் டீம் தோத்தாலும் அவர் எதையும் கண்டுக்கவே மாட்டாரு. அவரோட டிமினர் வந்து அவரோட பர்சனாலிட்டி, அவரோட பாடி லாங்குவேஜ் எப்பயும் கன்சிஸ்டன்டா இருக்கும். சேம். சரி, விராட் கோலி எப்படி? விராட் கோலி எங்க இருக்காரு? அவரு டோட்டலி டிஃபரெண்ட் ஆனவர் MS தோனில இருந்து. விராட் கோலி இன்ஸ்டிங்டான ஆளு, ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஆளு. ஒருவேளை ஏதாவது டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அல்லது ஹாப்பினஸ் இருந்தாலும் அது எல்லாமே உங்களால பார்க்க முடியும். கரெக்டா? 2 நிமிஷத்துல உங்களால பார்க்க முடியும். ஒருவேளை அவர் மொக்கையான ஷாட் அடிச்சா அவரோட பாடி லாங்குவேஜ்லயே அது தெரியும் நமக்கு, அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாருன்னு. ஒருவேளை விக்கெட்டை வீழ்த்தினாலோ டீம் ஜெயிச்சாலோ அப்பவும் கண்டிப்பா தெரிஞ்சிரும். அதனாலதான் சஞ்சய் மஞ்சரேக்கர் சொல்றாரு 2 அக்ரெசிவான, அதாவது ரவிசாஸ்திரி அப்புறம் விராட் கோலி 2 பேரும் சேர்ந்துட்டா பெரிய ஆபத்துன்னு சொல்றாரு. அதுதானே நடக்கும். பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், சூப்பர் பாசிட்டிவ். சரிதானே? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது எங்களோட டெம்பர்மெண்ட் ரொம்ப சிமிலரா இருக்கும். ஏன்னா நானும் ரொம்ப அக்ரெசிவா இருப்பேன். நம்ம விளையாடுறது ஜெயிக்கிறதுக்காக தான், டைம் பாஸ்க்காக விளையாட மாட்டேன். நாம அங்க ஜெயிக்கிறதுக்காக தான் போறோம். அதுதான் எனக்கு முக்கியம். யூனோ, அதுதான் பிளே வித்தின் த ரூல்ஸ். விளையாடணும், கேமை முன்னுக்கு கொண்டு போகணும், ஜெயிக்கணும். அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கோலி அளவுக்கு அதிகமா அக்ரெசிவா இருக்காரு, அவ்வளவு அக்ரெஷன் தேவையே இல்லைங்கிறாங்க. அது வந்து தன்னால அவரே கத்துக்குவாரு. எந்த இடத்துல லைன் டிரா பண்ணணும் அண்ட் எங்க பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறத. நீங்க அவரை கடைசி 6-8 மாசத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி டிஃபரன்ஸ பார்க்கலாம். அவர் எவ்வளவு மெச்சூர்ட் ஆயிருக்காருன்னு. ஆஸ் எ கேப்டன் அவரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறதா இருக்கட்டும், அவர் இன்டர்வியூ கொடுக்கறது, இதுலயே ரொம்ப தெளிவா தெரியும் அவர் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டாருன்னு. இப்ப நியூசிலாந்து எதிர்க்க ஆடினார், அவரு செஞ்சுரி அடிச்சாரு. ஆனா பழைய அக்ரெஷன் அவர்கிட்ட இல்ல. கண்டிப்பா. ஆனா நீங்க ஆஸ்திரேலியா டீம் போட்டு பாருங்க, இல்லனா பாகிஸ்தான் டீம் போட்டு பாருங்க, அப்புறம் பாருங்க. பாகிஸ்தானோட விளையாடும் போது மொத்த டீமுக்கு அவ்வளோ அக்ரெஷன் எங்கேருந்து வருது? அது ஆட்டோமேட்டிக், எதுவும் சொல்ல முடியாது. அது நேரடியா வந்துரும். யாருக்கும் எதுவும் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஒரு பிளேயரா இருந்தப்பவும் அது ஆட்டோமேட்டிக்காவா வந்துரும். இப்ப நான் டீம் டைரக்டரா இருந்தப்போ நாங்க 3 பெரிய மேட்ச் விளையாண்டோம் எகென்ஸ்ட் பாகிஸ்தான். 1 வேர்ல்டு கப், இன்னொன்னு ஏசியா கப். எந்த அளவுக்கு டென்ஷன் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இருக்கும்னா வேற எந்த மேட்ச்லயும் அந்த அளவுக்கு இருக்காது.
ரவி, உங்களுக்கு விராட் கோலியை பத்தி நல்லா தெரியும், MS தோனியை பத்தி நல்லா தெரியும். நீங்க 2 பேர் கூடவும் விளையாடி இருக்கீங்க. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுதே, அதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா அது சண்டை இல்ல. இன்ஃபேக்ட் அது பிரஸ்காரங்க சண்டை போடணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா கண்டிப்பா சண்டை நடக்காது. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமானது. விராட் கோலி அவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு MS தோனி மேல. அவர் என்ன நினைக்கிறார்னா, அவர் ஒரு மிகப்பெரிய பிளேயர், அவர்கிட்ட நிறைய கத்துக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாரு. அதே மாதிரி MS தோனிக்கு விராட் கோலியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் நல்லா. அவருக்கு நல்லா தெரியும். அதாவது அவர் டெட்லி பிளேயர், மேக்சிமம் அவர்கிட்ட எப்படி அவுட்புட் வாங்கணும் அது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல 2 ஆல்ஃபா மேல்ஸ் ஒரே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க ரெஸ்பெக்ட் ரொம்ப அற்புதமானது. என்னோட டென்யூர்ல பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் கூட. அது உண்மைதான். அந்த மரியாதை பப்ளிக் நடுவுல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு, 2 பேருக்கும் நடுவுல எப்பவும் சண்டை, அடிக்கடி வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும்னு, ஒருத்தர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எப்பவும் நடக்கும் அதிகமா. நாங்க விளையாடும் போது கபில் தேவ் கேப்டனா இருக்கணும்னா யாராவது சுனில் கவாஸ்கரை கேப்டன் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் பேதிய கேப்டன் ஆக்கணும்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. சோ ஆல்வேஸ் இந்த கேப்டன்ஷிப்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் எகென்ஸ்டா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க மீடியாக்காரங்க. ஆனா எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் விஷயம் பிளேயர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை நிச்சயமா சொல்லியே தீர்வேன். ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க ரெஸ்பெக்ட் ரொம்ப அற்புதமான விஷயம். ரெஸ்பெக்ட் எல்லாம் ஓகே, ஆனா சண்டை கண்டிப்பா இல்ல. சண்டை போடவே மாட்டாங்க. ரவி, நீங்க மக்கள் கிட்ட சொன்னது நல்லா போச்சு. விராட் கோலிக்கும் தோனிக்கும் நடுவுல சண்டைகள் எதுவும் இல்லைன்னு. 2 பேரும் ரொம்ப பாப்புலரானவங்க, மக்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். தோனி, விராட் கோலியை பத்தி யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சார், உங்க டைம்ல நீங்க ரொம்ப நல்லா விளையாடி இருக்கீங்க, அற்புதமா விளையாடி இருக்கீங்க, இன்டர்நேஷனல்ல விளையாடி இருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்னாலே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ வச்சுதான் மதிப்பிடுவாங்க. சோ இப்ப இருக்கிற விராட் கோலி கிட்ட அவருக்குள்ள உங்க சாயல் தான் அதிகமா தெரியுது. அவருக்கு இந்த ஷோ மூலமா நீங்க ஏதாவது மெசேஜ் சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்ல, நான் எந்த மெசேஜும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க தினமும் விராட்ட பாக்கும்போது அவரோட ஃபோக்கஸ் இந்த ஒர்க் எத்திக்ஸ், அப்புறம் அவரோட ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல ஒவ்வொரு கேமுக்கு, அது பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவரு போன கேம்ல விளையாண்டத அப்படியே பின்னாடி விட்டுருவாரு. அதாவது லாஸ்ட் கேம்ல பாத்தீங்கன்னா 150 ரன் அடிச்சாரு. அதே அவரு நெக்ஸ்ட் கேம்ல பேட்டிங் பண்ண வந்தப்போ அது அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அவரோட ஃபோக்கஸ், ஆரம்பத்துல அவரோட டிசிப்ளின் எல்லாமே பார்க்கக்கூடியது. அதாவது அவரோட ப்ரிப்பரேஷன் அவருக்கு தெரியும் அவர் திரும்ப ஆரம்பிக்கணும்னு, ஜீரோல இருந்து. அது லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். அவரோட இந்த ஒர்க் எத்திக்ஸ் பாராட்டத்தக்கது. அவருக்கு அதை பத்தி சொல்ல தேவையில்லை. ஒரு இடத்துல இன்டர்வியூல நீங்க சொல்லிருக்கீங்க, உங்ககிட்ட அடிக்கடி 2-3 பேர் சொல்றாங்களாமே தோனி ரிட்டையர் ஆறது ரொம்ப நல்லது அப்படின்னு. அது நிறைய பேர் சொல்றாங்க. நான் பேப்பர் படிக்கும் போது அவரு ரன் எடுக்கலைன்னா 3-4 வருஷமா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரு ரன் எடுக்கலன்னா அவரை தூங்க வச்சிருங்க, தூக்கிருங்க. அவரை தோனிய உட்கார வச்சிருங்க, ஒரு நல்ல கட்ல கொடுத்துருங்க, அதுல அவரை நிம்மதியா தூங்க வைங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒரு தடவை தெளிவா பாருங்க, எப்பேற்பட்ட ஆளை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. தோனி நம்மளோட நாட்டுக்காக பண்ணிருக்கிறது, நீங்க காலையில உங்க முகத்தை மிரர்ல பார்க்கணும். அவரு செஞ்சதுல 1/16வது பண்ணிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில?